பார்த்து கொண்டிருப்பது சவுத் மெட்ராஸ் செய்தி சேனல். செய்திகள் வாசிப்பது கீதா. டாக்டர் BS இராவ் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு 1,00,000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. ஸ்ரீ சைத்தானியா பள்ளியின் முன்னாள் நிறுவன தலைவருமான டாக்டர் BS இராவ் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் மற்றும் உண்ணாமலை அம்மன் கோவில் வளாகத்தில் ஸ்ரீ சைத்தானியா பள்ளி நிறுவனர் டாக்டர் ஜான்சி லட்சுமிபாய் அவர்களின் தலைமையில் 20 மற்றும் 21 ஜூலை 2024 குரு பூர்ணிமா தினத்தன்று அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது. இதில் ஏழை எளிய மாணவர்களுக்கு தரமான சிறந்த கல்வியை வழங்கும் பொருட்டு 1986ஆம் ஆண்டு ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் டாக்டர் BS இராவ் மற்றும் அவரது மனைவி டாக்டர் ஜான்சி லட்சுமிபாய் ஆகியோரால் ஸ்ரீ சைத்தானியா கல்வி நிறுவனமானது தொடங்கப்பட்டது. தொடர்ந்து 40 ஆண்டுகளாக கல்வியில் ஆற்றி வரும் மிக சிறப்பான சேவையை பயணமாக தற்போது இந்தியாவில் 18 மாநிலங்களில் 90க்கும் மேற்பட்ட பள்ளிகள் சிறப்புடன் செயல்பட்டு வருகின்றன. ஸ்ரீ சைத்தானியா கல்வி நிறுவனமானது அனைத்து துறைகளிலும் மாணவர்களை முதன்மையானவர்களாகவும் வெற்றியாளர்களாகவும் உருவாக்கிவிடும் வகையில் சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. இதுவே டாக்டர் BS இராவ் அவர்களின் லட்சியமாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மாபெரும் அன்னதானம் 2024ஆம் ஆண்டு பத்ரபத பூர்ணிமா, மகாலய அமாவாசை, சரத பூர்ணிமா, கார்த்திகை பூர்ணிமா, கார்த்திகை தீபம், மகா பூர்ணிமா, 2024ஆம் ஆண்டு சித்ரா பூர்ணிமா, சேஷ்டா பூர்ணிமா இந்த விசேஷ நாட்களில் பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்னதானம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதன் வகையில் 10/7/2025ஆம் தேதியன்று குரு பூர்ணிமா தினத்தையொட்டி ஏராளமான பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் டாக்டர் BS இராவ் அவர்களின் நினைவாக 1,00,000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.